விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்புடன் 4302 பேர் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிப்பு விகிதம் கணிசமாக அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் மகாராஷ்டிராவில் 4 பேரும், டெல்லி, தமிழ்நாடு, குஜராத்தில் தலா ஒருவரும் என மொத்தமாக 7 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் இணை நோய்களுடன் பாதிக்கப்பட்டிருந்த 76 வயதுடைய முதியவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் கொரோனா பாதிப்பால் தமிழ்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை, நெல்லை அரசு மருத்துவமனைகளில் நோய் தொற்று உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் மருத்துவ பரிசோதனைக்கும் சுகாதாரத்துறை ஏற்பாடுகளை செய்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வந்தாலும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும், கொரோனா பாதிப்பால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை, இணை நோய் பாதிப்பு இருப்பதாலேயே உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். அதே நேரத்தில் தேவைப்படும் பட்சத்தில் பள்ளிகளில் மாணவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஒரு ஆஸ்பத்திரிக்கு யாராவது நோய் பாதிப்புகளோடு வர்றாங்க, இதய பாதிப்போ இல்லை சிறுநீரக பாதிப்போ, நீண்ட நாள் அந்த டயபெட்டிக் அடங்காத அந்த டயபெட்டிக் பாதிப்போடு வர்றாங்க. அது இறப்புக்குள்ளாகிற அந்த சூழலில் டெஸ்ட் எடுக்கிறப்ப தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் 12-15 வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல கொரோனாவும் ஒன்று. இந்த கொரோனாங்கிற இந்த டெஸ்ட் பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கொரோனா இறப்புங்கிற மாதிரி அறிவிச்சிடறாங்க. அது இப்போது அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது துறையில். சார், இல்லாத ஒரு பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்கா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாக தான் நம்மளை பொறுத்த இருக்கு. ஸோ இது பயமுறுத்துறதுக்கு அச்சுறுத்தல் மாதிரியான ஒரு இல்லாத பட்சத்தில் யாரும் பயப்பட வேணாம். இதனிடையே தற்போதைய கொரோனா தொற்று அச்சம் ஏற்படுத்தும் வகையில் இல்லை எனவும், முகக்கவசம் அணிவதன் மூலம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் விஞ்ஞானியான சௌமியா சுவாமிநாதன் கூறியுள்ளார். கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு ஒன்றும் பேனிக் பண்ணுறதுக்கு, ஒரு அச்சப்படுறதுக்கோ ஒரு பயப்படுறதுக்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ வர இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா மைல்டாக தான் இருக்குது. மற்றவங்களுக்கு மைல்டாக வந்துட்டு போயிடுறது. லேசான ஜுரம், இருமல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போகுது. தடுப்பூசி போட்டதுனால நம்மளுக்கு இருக்கிற இம்யூனிட்டி இப்போ நம்மளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கு. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அது வீரியம் குறைவானது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும், பொது இடங்களில் நாம் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டும் என சுகாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஆக்சிஜன் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியது. ஆலோசனைக்கு பிறகு ஆக்சிஜன், தனிமைப்படுத்தும் படுக்கைகள், வெண்டிலேட்டர்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இருமல் மற்றும் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.